வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணியை பார்வையிட ஐரோப்பிய ஒன்றிய குழுவுக்கு நீதிமன்றம் அனுமதி. யாழில் கால்கள் மடித்து அமர்ந்திருக்கும் எலும்புக்கூடு எடுக்கப்பட உள்ள விசேட நடவடிக்கை. ஆசானுக்கு நாட்டியமே இறுதி மரியாதை. இலங்கையில் நிகழ்ச்சி சம்பவம். தலைக்கவச தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து, 5 பேர் பலி. தொடரும் மீட்பு பணிகள். 24 மணி நேரத்தில் 3 டெங்கு உயிரிழப்புகள். மொத்த பலி 56 உயர்வு. விதிமுறைகள் மீறலுக்காக 11 நிதி நிறுவனங்களுக்கு மத்திய வங்கி அபராதம். தங்கம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய அறிவித்தல். பசில் ராஜபக்ஷவுக்கு மீண்டும் பிடியாணை. நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மட்டக்களப்பு சிறைக்கூட்டில் பரபரப்பு. பிளேட்டால் கழுத்தை அறுத்துக் கொண்ட கைதி. கயானாவில் கவிழ்ந்த பயணிகள் படகு, 27 பேர் பலி, 83 பேர் மாயம். ஹார்முஸ் நீரிணையில் பற்றி எரியும் கப்பல்கள், விலை கொடுக்க நேரிடும் எச்சரிக்கும் டொனால்ட் ட்ரம்ப். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு செம்மணி மனித புதைகுழி பகுதியை நேரடியாக பார்வையிட யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அந்த பகுதியை பார்வையிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பில் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டது. இந்த விண்ணப்பத்தை நேற்று பரிசீலித்த யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. நீதிமன்ற அனுமதியின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு நாளை காலை 9 மணிக்கு செம்மணி மனித புதைகுழி பகுதிக்கு சென்று நிலைமைகளை ஆராய உள்ளது. மேலும் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 38ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்ற நிலையில் சிசு ஒன்றில் எலும்புக்கூடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு குறித்து விசேட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் மனித எலும்புக்கூடொன்று கால்கள் மடிக்கப்பட்ட நிலையில் செங்குத்தாக அமர்ந்திருந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதி தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீட பீடாதிபதியுடன் கலந்துரையாடி பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் அபிப்பிராயங்களை கேட்ட பின் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்ற நிலையில் புதைக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு கடந்த ஆண்டு இடம்பெற்ற 2ஆம் கட்ட அகழ்வாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. செம்மணி புதைகுழியிலிருந்து இதுவரை வெளியிடப்பட்ட மொத்த எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 446ஆக அதிகரித்துள்ளது. இதில் 434 எலும்புக்கூடுகள் இதுவரை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழியிலிருந்து இதுவரை வெளியிடப்பட்ட மொத்த மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 446 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 434 எலும்புக்கூடுகள் இதுவரை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் புகழ்பெற்ற நடன ஆசிரியரும் கலாபூஷணம் பரத சூடாமணி பட்டம் பெற்றவருமான சுமித்ரா கிருபாகரனின் இறுதிச் சடங்குகள் நேற்று இடம்பெற்ற நிலையில் அவரின் மாணவ மாணவிகள் கண்ணீருடன் நிகழ்த்திய நாட்டியாஞ்சலி பலரின் மனதை உருக்கியுள்ளது. மட்டக்களப்பில் பரத கலாலயா என்ற நாட்டிய பள்ளியை நடத்தி வந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரான சுமித்ரா கிருபாகரன் இலங்கை மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் பரத கலாலயா கிளைகளை நிறுவி ஏராளமான நாட்டிய கலைஞர்களையும் ஆசிரியர்களையும் உருவாக்கி வந்தவர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பரதநாட்டிய கலையின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்த அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுகையினம் காரணமாக காலமானார். அவரின் இறுதிக்கிரியை நேற்று மாலை அவரின் இல்லத்தில் இடம்பெற்றது. இதன்போது அவரின் மாணவ மாணவிகள் கண்ணீருடன் நிகழ்த்திய இறுதி மரியாதையான நாட்டிய சமர்ப்பணம் அங்கு கூடியிருந்தவர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதோடு அதன் காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. இறுதிச் சடங்கில் அரசியல், கலை மற்றும் சமூக துறையைச் சேர்ந்த பலரும் இதில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. கோமாகம கட்டுவான கைத்தொழில் வலயத்தில் உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்ததாக கோமாகம காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த பகுதியில் அமைந்துள்ள தலைக்கவச உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் இன்று இந்த தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. தீப்பரவலை கட்டுப்படுத்த கோட்டை மற்றும் தெஹவளை மாநகர சபையிலிருந்து 6 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அங்கிருந்த நிலையில் எவரேனும் உள்ளே சிக்கியுள்ளார்களா என்பதை கண்டறிய தொடர்ந்து மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் டெங்கு காய்ச்சலினால் மேலும் 3 உயிரிழந்த நிலையில் இந்த வருடத்தில் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 56ஆக அதிகரித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்ட அண்மை அறிக்கையின்படி 2026ஆம் ஆண்டில் இதுவரை நாடு முழுவதும் 77,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் 984 புதிய டெங்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 162 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு பரவல் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டின் 6ஆம் இலக்க
நிதி பரிவர்த்தனைகள் அறிக்கை சட்ட விதிகளுக்கு இணங்க தவறியதற்காக மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவால் 11 நிதி நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தின் அக்டோபர் மாதத்துக்கும் இந்த வருடத்தின் மார்ச் மாதத்திற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இடம்பெற்ற சட்டமுறைகளை கவனத்திற்கொண்டு இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பணச்செலவை தடுத்தல் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதி அளிப்பதை கட்டுப்படுத்துவதற்கான ஒழுங்குமுறைப்படுத்தும் அமைப்பாக இலங்கையின் நிதி புலனாய்வு பிரிவால் 11 நிறுவனங்களுக்கு 14.6 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நிர்வாக அபராதங்களாக சேகரிக்கப்பட்ட நிதிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த நிதியத்தில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டு தங்க விலைகளில் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வருவதாக நகை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் இலங்கையில் தங்கத்தின் விலை என்று மீண்டும் 1000 ரூபாவால் அதிகரித்துள்ளது. அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. நேற்று 24 கரட் தங்கம் 1 பவுன் 3,76,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதன் விலை 1000 ரூபாய் அதிகரித்து 3,77,000 ரூபாவாக விற்பனையாகிறது. தற்போதைய விலை நிலவரப்படி 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,46,800 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அதேவேளை 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,125 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,350 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு மீண்டும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் மீண்டும் பிடியாணை உத்தரவினை பிறப்பித்துள்ளது. மாத்தறை பிரவுன் ஸ்கில் பகுதியில் உள்ள சுமார் 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு செய்யப்பட்ட விடயம் தொடர்பில் காவல்துறை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பசில் ராஜபக்ஷ 2வது முறையாக நீதிமன்றில் முன்னிலையாகாததை கருத்தில் கொண்டு இந்த பிடியாணை உத்தரவை நீடித்து மாத்தறை பிரதான நீதவான் சதுரங்க இரங்க திசாநாயக்க உத்தரவிட்டார். அத்துடன் அவரின் வெளிநாட்டு பயணத்துக்கும் நீதிமன்றம் தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் பசில் ராஜபக்ஷவின் 4 பணியாளர்களுக்கும் அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதை உறுதி செய்யுமாறு பிரதான நீதிபதி கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் குறித்த வழக்கின் அடுத்த விசாரணை ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற சிறைக்கூட்டுக்குள் வைத்து விளக்கமறியல் வைக்கப்பட்ட கைதி ஒருவர் சவரப்பிளேற்றால் தன்னுடைய கழுத்து மற்றும் கையை அறுத்து உயிர் மாய்க்க முயன்ற சம்பவம் நேற்று பிற்பகல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை தையிட்டி பகுதியைச் சேர்ந்த 31 வயதான குறித்த நபர் மட்டக்களப்பில் 3 திருட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய குற்றச்சாட்டில் கடந்த வருடம் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்தார். பின்னர் வழக்கு விசாரணைக்கு செல்லாமல் தலைமறைவாக இருந்ததால் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு கடந்த 13ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் வைத்து மீண்டும் கைது செய்யப்பட்டார். நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை எதிர்வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை மேலும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற சிறை கூடத்தில் அடைக்கப்பட்ட அவர் பிற்பகல் 3 மணியளவில் அங்கிருந்து மலசல கூடத்துக்கு சென்று சவரப்பிளேட்டால் தனது கழுத்தையும் கையையும் மறத்துக் கொண்டார். படுகாயமுற்ற அவர் உடனடியாக மீட்கப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரும் தடயவியல் பிரிவினரும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். தென் அமெரிக்காவில் கயானாவின் கடற்கரைக்கு அப்பால் பயணிகள் படகொன்று கவிழ்ந்ததில் உயிரிழந்த 27 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 83 பேர் காணாமற் போயுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எம்பி ஃபரிமா என்ற படகில் பயணம் செய்த பயணிகளை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியதாக அந்த நாட்டின் பிரதமர் மார்க் பிலிப்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை இரவு நடந்த விபத்தை தொடர்ந்து 15 சிறு குழந்தைகள் உள்ளிட்ட 69 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்குள்ளாகிய படகில் 179 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய அலை ஒன்று தாக்கியதால் படகு திடீரென்று ஒருபுறம் சாய்ந்து சில நொடிகளில் நீரால் நிரம்பியதாக உயிர் தப்பிய ஒருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையிலான போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. 10வது நாளாக ஈரானிய நகரங்களை குறிவைத்து அமெரிக்க படைகள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளன. சிரிக் அருகேயும் பந்தர் அப்பாஸ், கேம் தீவு, ஷமாகர் மற்றும் கொனாரக் ஆகிய பகுதிகளில் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்க வீரர்களின் மரணங்களுக்காக ஈரான் பல மடங்கு விலை கொடுக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் தனது பதிலடி தாக்குதல்களை தொடர்வதுடன் கடந்த சில மணி நேரங்களில் பஹ்ரைன் மற்றும் குவைட்டில் உள்ள அமெரிக்க நிலைகளை தாக்கியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.
ஹார்முஸ் நீரிணை வழியாக சென்ற 2 எண்ணெய் கப்பல்கள் கன்னிவெடிகளில் வெடித்து சிதறியுள்ளதாகவும் கப்பல்களில் பாரிய தீ ஏற்பட்டுள்ளதாகவும் IRGC குறிப்பிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.